வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு வாரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 25/5/2026 முதல் 31/5/2026 வரை உள்ள நாட்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். துர்க்கையை பிடித்துக் கொள்வது, நலம், வீடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கையாளும். மனதில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது. தெய்வ காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வதும், மன அழுத்தம் தீர்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைப்பது, அரசாங்க அனுகூலங்கள் கிடைப்பது, அந்த அனுகூலத்தின் மூலியமாக அற்புதங்கள் காணப்படுவது, புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இளம் வயதை சார்ந்த மேஷராசிக்காரர்கள் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் எல்லா விதத்திலும் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து சந்தோஷம், ஏற்றம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய பெரிய அற்புதம், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசலாகி மொத்தத்தில் ஏற்றமும், எல்லா விதத்திலும் பகைவர்கள் கூட நட்பு பாராட்டக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். அனுமனை பிடித்து கொள்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபமாக இல்லாமல் இருப்பதும், சட்டத்துக்கு புறமானவர்கள் கூட நிழல் அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்களில் படிப்படியாக தீர்த்து கொள்வதும், யோக பலத்தை அதிகமாக கொண்டு செல்லக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் யாராக இருந்தாலும் எது பேசினாலும் சந்தோஷப்பட்டு அதற்கேற்றவாறு பதில் சொல்வது நன்மை தரும். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திட்டமிட்டு நிறைய விஷயங்கள் ஃபெயிலியரான மாடலிலிருந்து படிப்படியாக முன்னேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும், நல்ல நண்பர்களுடன் கூடி விவாதிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், அரசாங்கத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், மன அழுத்தங்கள் தீர்வதும், உல்லாசத்திற்கோ தெய்வ வழிபாடுகளுக்கோ பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் மிதுன ராசிக்காரர்கள் வைத்து கொள்வதும், தொழில் ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படுவதும், கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இடைப்பட்ட காலத்தில் எல்லா விதத்திலும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்களெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய முயற்சிகள் யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அண்மைய அற்புதமான அமைப்பும், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், தெய்வ கடாட்சி மாற்றம் ஏற்படுவது காணப்பட்டாலும், தேக ஆரோக்கியத்தில் பதட்டம், பரபரப்பு,
இரத்தத்தில் தடைகள் எல்லாம் இல்லாமல் கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அற்புதத்தை ஏற்படுத்துவதும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறைவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். எல்லா விதத்திலும் நம்பிக்கையும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. ப்ரமோஷன் தடை, இன்க்ரிமெண்ட் தடையெல்லாம் நீங்கி அனுகூலங்கள் ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எல்லாவித பலனையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உதிரியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. 36 வயது கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பழக்க வழக்கத்தில் அதீத கவனமாக இருப்பதும் நன்றாக இருந்த உறவையோ நட்பையோ இழந்துவிட்டு டிப்ரெஷன் அளவுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். இனி வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு உறவுகளிலும் நட்பிலும் விரிசல்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது 3வது பரியாயம். அதாவது 36 வயது முடிந்த சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மைகள் தரும். தேகாரக்கத்தில் ரொம்ப நாட்களாக இருந்த தொந்தரவுகள் ஒன்று தீர்வதற்குண்டான முயற்சி வெற்றிகள் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அரசமைப்பு, புதிய விஷயங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புத காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது தடைகளை தவிடுபடியாக்கும். அதே சமயம் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் பெருமாள் தாயார் வழிபாடு கோவிந்தநாமாவளி சொல்ல சொல்ல நன்மைகள் ஏற்படுவதும் நட்புக்குள்ளாக உறவுக்குள்ளாக இருந்த தகராறுகள் படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம் பெரிய செல்வாக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சங்கடங்கள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவதும் லாபம், சந்தோஷம், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு போல் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்களும் உறவில் இருந்த கஷ்டங்களும் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பழைய கடன்கள் பைசலாகிறதும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவதும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம்.
துர்க்கையை பிடித்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது யோக பலத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75, 100 பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலயங்கள் அபிராமி வள்ளியை பாடலும் சேர்த்து படிப்பது தைரியமும் நம்பிக்கையும் எல்லா விதத்திலும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் உத்தியோகத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கவனமாக இருப்பதும், அடிவயிறு கழிவுகள் பாதையில் அதீத கவனமாக இருப்பதும், முருகரை கும்பிடுவதும், சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதும் யோக பலத்தை தரும். திருமண தடை, புத்திர சந்தான தடை, வீடு தடை, தொழில் தடை, வாகன தடை, வண்டி தடை என்ற எல்லாமே தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமும் அற்புதம் கொடுத்தாலும் அலர்ஜி தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருப்பதும், தந்தையுடனும் தாயாருடனும் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். எனவே பெரியவர்கள் விஷயத்திலும் அவர்கள் தேக ஆரோக்கியத்திலும் அவர்களுக்கும் உங்களுக்கும் தர்க்கமில்லாமல் இருப்பது கண்டிப்பாக நல்ல விஷயமாக சந்தோஷமாக காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அற்புதம் ஆனந்தம் பேரானந்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு. மன அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. ராகவேந்தர் வழிபாடு மன அழுத்தத்தை தீர்த்து கொடுக்கும். விலை உயர்ந்த பொருள்கள் விரயங்கள் வாங்குவது விற்பது, வீடு இன்டீரியர் பண்ணுவது, வண்டி வாகனங்கள் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு யோக பலத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக எல்லாமே டக்கு டக்கென்று நிறைவேறுவதும், இரத்த பந்த உறவுகளுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மனதில் சந்தோஷமான இனிமையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். விநாயகர் வழிபாடு அற்புதமான அமைப்பு. பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் அதீத கவனம். வயிற்று உபத்திரம் தேவையில்லாத நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனமாக இருப்பதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பணவரவு சுபகாரியங்கள் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் குருவின் பார்வையால் ஏற்றங்கள் காணப்பட்டாலும், தைரியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்பட்டாலும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியமும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதையும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், ஏழரை சனி இல்லை, இது இல்லை, அது இல்லை, குருபலம் இருக்கிறேன் என்று சொன்னாலும் ஜென்ம 2ஆம் இடத்தில் ராகுவும் 8இல் கேதுவும் இருப்பதனால் கோளர் பதிகத்தையும் சிவனுடைய மந்திரத்தையும் சொல்ல சொல்ல விநாயகருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி எல்லா தடைகளையும் தவிடுபடியாக்குறது
நன்மையான சூழ்நிலையும் ஆனந்தமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கணவன் மனைவியுடைய விஷயத்தில் கவனம். கோளர் பதிகத்தை சொல்வது, ராகு கேது நவகிரகத்தில் விளக்கேற்றுவது, தாய்வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெறுவது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் நம்பிக்கையும் அற்புதத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் தனிப்பட்ட எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் நீண்ட நாட்களாக தொழில் உத்தியோகம் மற்ற இடங்களில் கண்டிப்பாக 65 வயதை கடந்தவர்கள் கவனமாக இருப்பதும், இல்லை என்றால் சிறியவர்கள் மூலியமாக நமக்கு ஏளனமும் சங்கடங்களும் ஏற்பட்டு விடலாம். மிக மிக கவனமாக இருப்பதும், எந்த விதத்திலும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது மிக கவனமான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற அற்புதமான அமைப்புகள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் அனுமனை வழிபாடு செய்வது ஏற்றத்தையும் தரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தொழில் உத்தியோகம் வியாபாரம் பயணங்கள் புது தொழில் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, லாபம் ஏற்படுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் அனுகூலங்கள் காணப்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 25/5/2026 முதல் 31/5/2026 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.